சுடர் நேயர்களுக்கு வணக்கம். ஆவடியில் விமானப்படை வீரர் துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை. சக ஓட்டுநர் மீது பேருந்தை ஏற்றிக்கொண்ட ஓட்டுநர். எத்தியோப்பியா நிலச்சரிவில் 229 பேர் உயிரிழப்பு. 18 பேரின் உயிரை பறித்த நேபாள விமான விபத்து பதைபதைக்கும் காட்சிகள். அரிய வகை மீனை தேடிய ஆராய்ச்சியாளர்கள் சென்ற படகு கடலில் கவிழ்ந்து விபத்து, 8 பேர் பலி. ரஷ்ய ராணுவ அதிகாரி சென்ற காரில் வெடிகுண்டு தாக்குதல். இனி தொடர்வன விரிவான செய்திகள். ஆவடி விமான பயிற்சி படை வளாகத்தில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த விமானப்படை பாதுகாப்பு அலுவலர் துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை ஆவடி அடுத்த முத்தா புதுப்பேட்டை விமானப்படை குடியிருப்பைச் சேர்ந்த காளிதாஸ் என்பவர் மயிலாடுதுறை மாவட்டத்தைச் சேர்ந்தவர். இந்திய ராணுவத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்று தற்போது ஆவடி விமானப்படையில் பாதுகாப்பு அலுவலராக பணியாற்றி வந்தார். இவரது மனைவி ஜீவஸ்ரீ. இவர்களுக்கு ஒரு மகளும் மகனும் உள்ளனர். காளிதாஸ் கடந்த 2 நாட்களாக 8ஆம் எண் கொண்ட விமானப்படை டவரில் பணியாற்றி வந்தார். இந்நிலையில் புதன்கிழமை அதிகாலை 3:55 மணியளவில் பணியில் இருந்தபோது அவர் பயன்படுத்தி வந்த AK-47 ரக துப்பாக்கியால் தனது தொண்டையில் சுட்டுக் கொண்டதில் 3 குண்டுகள் பாய்ந்து ரத்த வெள்ளத்தில் மயங்கி விழுந்து இறந்தார். அவரது உடலை மீட்ட விமானப்படையினர் இதுகுறித்து ஆவடி முத்தா புதுப்பேட்டை போலீசாருக்கு தகவல் அளித்தனர். தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் அவரது உடலை மீட்டு உடற்கூராய்வுக்காக கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து தற்கொலை குறித்து விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சித்தூர் மாவட்டம் பங்குராபாளையம் மண்டலம் மகாசமுத்திரம் சுங்கச்சாவடி அருகே பேருந்து ஓட்டுநர் மோதியதில் தனியார் பேருந்து டிரைவர் பலியானார். பெங்களூரில் இருந்து விஜயவாடா செல்வதற்காக மார்னிங் ஸ்டார் ஸ்ரீ கிருஷ்ணா டிராவல்ஸ் நிறுவனங்களுக்கு சொந்தமான 2 பேருந்துகள் திங்கட்கிழமை இரவு பெங்களூரில் இருந்து புறப்பட்டன. ஆந்திரத்தின் சித்தூர் மாவட்டம் பங்குராபாளையம் மண்டலம் சுங்கச்சாவடி அருகே திங்கட்கிழமை இரவு 1:30 மணியளவில் 2 பேருந்துகள் வந்தன. இந்த நிலையில் ஒரு பேருந்தின் கண்ணாடி மற்றொரு பேருந்தின் மீது மோதியதால் 2 பேருந்துகளின் ஓட்டுநர்களும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். 2 பேருந்துகளும் மகாசமுத்திரம் சுங்கச்சாவடி அருகே வந்தபோது 2 டிரைவர்களும் மீண்டும் 2 பேருந்துகளையும் நிறுத்தி தகராறில் ஈடுபட்டனர். அதன்பின் ஸ்ரீகிருஷ்ணா டிராவல்ஸ் பேருந்து சுங்கச்சாவடியில் இருந்து முன்னோக்கி நகர்ந்தது. மார்னிங் ஸ்டார் டிராவல்ஸ் டிரைவர் சுதாகர் ராஜி பஸ்ஸில் இருந்து கீழே இறங்கி ஸ்ரீகிருஷ்ணா டிராவல்ஸ் பேருந்து முன் நின்றுள்ளார். இதற்கிடையில் ஸ்ரீகிருஷ்ணா டிராவல்ஸ் பேருந்து ஓட்டுநர் சீனிவாச ராவ் சுதாகர் ராஜி மீது கோபமடைந்து பேருந்தை அவர் மீது வேகமாக மோதினார். இதில் ஸ்ரீகிருஷ்ணா டிராவல்ஸ் பஸ்ஸின் அடியில் சிக்கிய சுதாகர் ராஜுவின் உடல் பேருந்தில் சிக்கி சுமார் 1 கிலோமீட்டர் தூரம் இழுத்து செல்லப்பட்டது. இந்த சம்பவத்தில் சுதாகர் ராஜு பரிதாபமாக உயிரிழந்தார். ஓசியானா சுங்கச்சாவடி அருகே உள்ள கண்காணிப்பு கேமராவில் ஸ்ரீகிருஷ்ணா டிராவல்ஸ் பேருந்து சுதாகர் ராஜு மீது மோதுவது பதிவாகியுள்ளது. பாங்குராபாளையம் போலீசார் டோல்கேட் அருகே இருந்த கண்காணிப்பு கேமரா காட்சியை கைப்பற்றி ஸ்ரீகிருஷ்ணா டிராவல்ஸ் பஸ் டிரைவர் சீனிவாசராவை கைது செய்தனர். அவர் மீது கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தில் உயிரிழந்த சுதாகர் ராஜு குண்டூர் மாவட்டம் செப்ரோலு மண்டலம் பத்தரெட்டி பாலத்தைச் சேர்ந்தவர். பலியான சுதாகருக்கு மனைவி 2 மகன்கள் உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. வடகிழக்கு ஆப்பிரிக்க நாடான எத்தியோப்பியாவில் கனமழை காரணமாக ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி 229 பேர் உயிரிழந்தனர். அவர்களில் 81 பேர் பெண்கள். அந்த நாட்டின் தெற்கு பகுதியில் உள்ள தொலைதூர மாவட்டமான ஷாஷா காஸ்டில் இந்த நிலச்சரிவு ஏற்பட்டது. சம்பவ பகுதியிலிருந்து 5 பேர் மட்டுமே உயிருடன் மீட்கப்பட்டனர். எத்தியோப்பியாவில் நேரிட்டுள்ள மிக மோசமான இயற்கை பேரிடர் இது என்று கூறப்படுகிறது. நேபாளத்தின் காத்மண்டு சர்வதேச விமான நிலையத்திலிருந்து பொக்காரா என்ற ரிசார்ட் நகருக்கு இன்று காலை 11 மணியளவில் சவுரியா ஏர்லைன்ஸ் விமானம் புறப்பட்டது. விமானம் ரன்வேயில் வேகமாக சென்று மேலே எழும்பிய போது திடீரென கட்டுப்பாட்டை இழந்த விமானம் விமான நிலையத்தை ஒட்டியுள்ள காலியிடத்தில் விழுந்து நொறுங்கியுள்ளது. விழுந்த வேகத்தில் விமானம் தீப்பற்றி எரிந்தது. உடனடியாக மீட்புக் குழுவினர் விரைந்து சென்று தீயை அணைத்தனர். எனினும் விமானம் முழுவதும் எரிந்து எலும்புக்கூடானது. விமானத்தில் இருந்த
19 பேரில் 18 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். பலத்த காயங்களுடன் மீட்கப்பட்ட பைலட் அருகில் உள்ள மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. விமானம் ஓடுபாதையில் இருந்து விலகிச் சென்றதால் விபத்து ஏற்பட்டுள்ளது. விமான விபத்து தொடர்பான பதைக்கும் வீடியோக்கள் மற்றும் புகைப்படங்கள் வெளியாகியுள்ளன. விமானத்தில் பயணித்த அனைவரும் விமான நிறுவன ஊழியர்கள் என காவல்துறை தெரிவித்துள்ளது. விமான நிறுவனத்தின் தொழில்நுட்ப ஊழியர்களை மட்டுமே ஏற்றிச் சென்றதாக ஹிமாலயன் டைம்ஸ் நாளிதழ் செய்தி வெளியிட்டுள்ளது. அட்லாண்டிக் கடலின் தெற்கு பகுதியில் அமைந்துள்ள தீவுக்கூட்டம் போக்லாந்து தீவுகள். இந்த தீவுக்கூட்டத்தை இங்கிலாந்து நிர்வகித்து வரும் நிலையில் தீவுக்கூட்டம் தங்களுக்கு சொந்தமானது என்று அர்ஜென்டினா கூறி வருகிறது. போக்லாந்து தீவில் சுமார் 3800 பேர் வசித்து வருகின்றனர். இதனிடையே அட்லாண்டிக் கடலின் போக்லாந்து தீவு பகுதியில் டூத்பிஷ் என்ற அரிய வகை மீன் காணப்படுகிறது. இந்நிலையில் இங்கிலாந்தின் கட்டுப்பாட்டில் உள்ள செயின்ட் ஹெலினா தீவில் ஆராய்ச்சியாளர்கள் உட்பட 30 பேர் அரிய வகை டூத்பிஷ் மீனை தேடி கடந்த திங்கட்கிழமை மீன்பிடி படகில் புறப்பட்டுள்ளனர். போக்லாந்து தீவில் இருந்து கடலில் 200 நாட்டிகள் மைல் தொலைவில் சென்று கொண்டிருந்த போது மோசமான வானிலை காரணமாக படகு கடலில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர். மேலும் 22 பேர் கடலில் மாயமாகினர். தகவலறிந்து விரைந்து வந்த மீட்புக் குழுவினர் மாயமான 22 பேரையும் தீவிரமாக தேடி வருகின்றனர். கடலில் விழுந்த எஞ்சிய 22 பேரும் உயிரிழந்திருக்கலாம் என்ற அச்சம் எழுந்துள்ளது. ரஷ்ய ராணுவ உளவுத்துறை அதிகாரியை குறிவைத்து காரில் வெடிகுண்டு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. வடக்கு மாஸ்கோ பகுதியில் இன்று இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இந்த குண்டுவெடிப்பில் 2 பேர் காயமடைந்தனர். உளவுத்துறை அதிகாரி தனது மனைவியுடன் காரில் ஏறிய போது வெடிகுண்டு வெடித்தது. குண்டுவெடிப்பு காரணமாக அதிகாரியின் கால்கள் பலத்த சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.